சரவணன் ரொம்ப கோவமா ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அப்பா வேற பணத்தை காணான்னு சொன்னால, ஒரு வேளை வந்து இவ தான் வந்து நீ கல்லால் உட்காந்துருந்தா பணத்தை எடுத்திருந்தா எப்படி எடுத்திருந்தாலும் எடுத்துருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, சரி மயிலோடைய பர்ஸை வந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. அப்போ பார்க்குறப்போ வந்துட்டு அதில் ஒரு 4000 நோட்டு எல்லாம் இருக்குது. அதை பார்த்தோன்னே என்ன 500 500 நோட்டு நம்ம கடை நோட்டு மாதிரியே இருக்குது, நம்ம அதில் எழுதியிருப்போம்ல, நம்ம கையெழுத்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அதில் பார்த்தா சரவணன் வந்து எழுதி வச்சுக்கிற அந்த கையெழுத்தும் அதில் இருக்குது. இதை பார்த்தோன்னே வந்துட்டு எடுத்துட்டு வருட்டு இப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கிச்சன்லேருந்து வந்துட்டு காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. கதவை சாத்து மயில அப்படின்னு சொல்கிறாங்க. கதவும் சாத்துறாங்க. என்ன மயில் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன எனக்கு ஒன்றும் புரியல, இது 500 தாளாக இருக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நோட்டு எப்படி உன் பர்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என் பர்ஸ் இல்லையா, என் பர்ஸில் 100 தான் நான் வச்சுருந்தேன், என் பர்ஸில் 500 கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது நானாக எடுத்திருக்கேன், உன்னுடைய பர்ஸ்லேருந்து அந்த நோட்டை எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சும்மா ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத, காலையில் வந்து கல்லாவில் எனக்கு அங்கே உட்கார்றப்ப எனக்கு சந்தேகமாக தான் இருந்தது, நீயும் உங்கள் அப்பாவும் பண்ணுற வேலை பெரிய வேலையாக இருக்குது, கடைக்கு வரப்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட சொல்லுன்னு சொல்லி சொன்னால், உங்கள் அப்பா வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ நீயும் சேர்ந்து எதுக்கு கடைக்கு வந்துட்டுருக்குற அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, பணம் மொத்தமாக வந்துட்டு நான் 5000 கிட்ட காணா, 4000 உன் பர்ஸில் இருக்குது, மீதி எங்கே பணம் 1000 எங்கே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு இதெல்லாம் பற்றி தெரியவே தெரியாது, நீங்களே தான் எடுத்து உங்கள் பணம் பேக்கெட்லேருந்து எடுத்துருப்பீங்களா இருக்கும், என் பர்ஸில் இவ்வளோ பணம் விட்டு பணத்துக்கெல்லாம் வழியே கிடையாது, நீங்கள் எதாவது தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு போதும், நடிச்சதெல்லாம் போதும், உன் பர்ஸில் எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு எனக்கு அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அப்பா வந்து என்கிட்டயே கேட்டார் பணம் எங்கே காணான்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு இல்லைப்பா ரொட்டேஷனுக்கு இது போயிருக்கோம், ஏதாவதுக்கு இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இது சொல்லி சமாளித்தேன். அப்போயே அவருக்கு சந்தேகம் வந்துச்சு, நான் உடனே சொல்லியிருந்திருப்பேன், நீங்கள் 2 பேர் தான் ஏதாவது வேலை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ சமாளித்து வந்திருக்கேன், ஒழுங்காக உண்மையை சொல்லிடு, உண்மையை சொன்னேன்னே நான் போய் அப்பாட்ட அப்படியே சொல்லிவிட்டு கொஞ்சமாவது வந்துட்டு எதுவும் இப்போ தப்பு வராமல் பிரச்சனை வராமல் பார்த்துப்பேன், இல்லை ஏதாவது மறுபடியும் வந்து இதை எக்கு தப்பாக பண்ணினா அதுக்கப்புறம் பாரு உங்கள் அப்பாவை நீ அசிங்கப்பட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு இந்த சத்தம் எல்லாம் கேட்டு வந்துட்டு கோமதி வராங்க. என்னடா சரவணா ரூமில் சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன கையில் பணத்தை வச்சுட்டு ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்கிற, இவ்வளோ பணம் எப்படா உன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப பாண்டியனும் வந்துடுறாங்க. பாண்டியன் கேட்குறாங்க, என்னடா கடையில் பணத்தை 5000 காணான்னு சொல்லிட்டு இருந்து உங்ககிட்ட 4000 இருக்குது, எப்படா அந்த பணம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி பார்க்குறாங்க. ஆமாம் இது நீ எழுதி வச்சுக்கிற கையெழுத்து தான், ஆமாம் இந்த பணம் எப்படா வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மயில அழுதுட்டு நின்றுட்டுருக்காங்க. மயிலை பார்த்தோன்னே நீ ஏமா இப்படி கண்கலங்கி நின்றுருக்கிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து மாமா கடையில் பணத்தை காணாமா, அந்த பணம் நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு மாமா ஏதோ சொல்லி என்னை திட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சரவணா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ எதுக்கிட்ட இவன் மேலே நீ சந்தேகப்படுற, கடைக்கு கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துருந்தா அதுக்காக வந்துட்டு உடனே நம்ம வீட்டு பொண்ணு மேலே நீ சந்தேகப்படுவியாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது இல்லைப்பா உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, சில நடந்திருக்கு, இந்த பணம் வந்து நான் எடுத்துகிட்டு வரல, இந்த பணம் தான் மயிலோடைய பர்ஸ்லேருந்து தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா உளர்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான்லாம் உளரல, நேற்று அவங்க அப்பா வந்துட்டு கடையிலேருந்து மளிகை சாமானத்தை சொல்ல கேட்காம எடுத்துகிட்டு போனார், கணக்கும் காமிக்காமல் கேட்டதுக்கு வந்துட்டு நான் சம்மந்திக்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி சொன்னார். அடுத்து வந்துட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பணத்தை காணான்னு சொல்லி சொன்னீங்க, இவ தான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தா, அவங்க அப்பா இருந்தார், இப்போ இவகிட்ட இந்த பணம் எப்படி இந்த பர்ஸில் வந்துன்னு சொல்லி கேட்டால் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி சாதிக்கிறா. ஒன்றா இவ எடுத்து வச்சிருக்கணும், இல்லை அவங்க அப்பா எடுத்து 5000 4000 தான் இப்போ இருக்குது, 1000 எடுத்துக்கிட்டு மீதி 4000 வந்து இங்கே மாட்டிக்குமோன்னு சொல்லிட்டு மயிலோடைய பர்ஸில் வச்சுட்டு போயிருந்துருக்கணுமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மயில் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து பாண்டியன் கேட்குறாங்க. இல்லை மாமா எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, இந்த பர்ஸில் எப்படி இந்த பணம் வந்துன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு போய் பேசி நடிக்கிறதெல்லாம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் கை வந்த கலவையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் கேட்குறாங்க. அம்மா உங்களுக்கு இவளை பற்றி தெரியாதுமா, அழுதே நாடகம் ஆடுவா, குடும்பமே வந்து ஒரு நாடக குடும்பம், தெரியாமல் நாம் போய் இந்த வீட்டில் போய் பொண்ணு எடுத்துட்டோம், வாயை திறந்தா பொய் 24 மணி நேரம் பொய், இவளை வந்து கல்யாணம் பண்ணி நாள்லேருந்து நான் நிம்மதியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கோவமாக பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இதெல்லாம் இப்படி பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் வந்துட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் நிறையா இருக்குது, நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் பார்த்தேன், ஆனால் சொல்கிற மாதிரி வச்சுட்டாலே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா விஷயம் சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு மயில் வந்து அப்படி கெஞ்சுறாங்க. என்னடி மயில் நீ ஏதோ சொல்லாதங்கிறான், அவன் சொல்லுவாங்கிறான், என்னதான் நடந்துட்டுருக்கு, என்னதான் எங்களை சுற்றி நடக்குது ஒன்றுமே புரியல, இந்த வீட்டில் ஆளால் அவங்க ஏதோ முடிவெடுத்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, கடைசியாக இந்த விஷயமெல்லாம் தெரிய வரப்போ தான் எங்களுக்கு அப்படியே ஷாக்கே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு பாண்டியன் கோமதி கொஞ்சம் அமைதியாக இரு, அவள் ஏதோ சொல்ல வரான், கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாங்க. இல்லைப்பா அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு அதான் சொல்ல வரையில சொல்லு, என்னத்தை அவங்க மறைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா படிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லைப்பா, டிகிரி முடிச்சுதான் சொல்லிட்டு நம்ம தலையில் மிளகா அரைச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாப்பா இவள் 10ஆம் கிளாஸே முடிக்கல, ஆனால் 2 டிகிரி முடிச்சான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த விஷயம் எனக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வந்துச்சு, அப்போ தான் கரெக்டாக வந்துட்டு நம்ம அரசியோடைய கல்யாண பிரச்சனை வேறு போயிட்டு இருந்தது, சரி ஏற்கனவே குடும்பத்தில் 1008 பிரச்சனை போயிட்டு
போயிட்டுருக்கு. அப்போ இதையும் சேர்த்து நான் உங்ககிட்ட வந்து சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான் நான் சொல்லலை. இப்போ சொல்லியே ஆகணும்னு நிலைமை வந்துருச்சுல்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹோட்டலுக்கு தான்ப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தா. அன்றைக்கி ஏதோ கம்பெனிக்கு போகிறேன் ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொன்னால் அதெல்லாம் போய் இப்போ ஹோட்டலில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தா. அன்றைக்கி என் ஃப்ரெண்டோட சாப்பிட போனப்போ தான் நான் இவளை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னு வந்துட்டு கோமதி ரொம்ப கோவப்பட்டு, என்னடி இதெல்லாம் அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அவள் எப்படி உண்மைன்னு சொல்லி ஒத்துப்பா, அவள் குடும்பம் எல்லாம் சேர்ந்து தானே போய் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மயில் ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அடிக்கவும் செய்கிறாங்க. வந்துட்டு அம்மா அவளெல்லாம் எதுக்குமா அடிக்கிட்டே அரிசிக்கப்பட்டுக்கிறீங்க நீங்களே, அவளெல்லாம் வந்து அவளை இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டாம்னு சொல்லி தான் நான் வந்து கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுருந்தேன். அவங்க அம்மா உடம்பு சரியில்லைங்கிற பேரில் எப்படியா இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தால் நான் ஃபோனே அட்டனே பண்ணலை. ஏதாவது காரணம் சொல்லி வரணும்னு சொல்லி தான் கடைசியில் வந்துட்டு மாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் பேசிட்டு உள்ள வந்தா. அதுவும் பொய்யாகி போயிடுச்சு. இப்படி தான் வாயை திறந்தா பொய் குடும்பமே வந்து சேர்ந்து உட்காந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் அடுத்தது வந்து நம்ம கடைக்கு வந்து நம்ம கடையில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து நம்மளே ஒன்றுக்குமே இல்லாமல் மொட்டையாக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு அவங்க அப்பா வந்தாலும் அடுத்து இவ வந்தா. வந்தோடனே டேரெக்டாக கல்லால் தானே உட்காந்து காசை பார்த்துட்டு இருந்தாங்க. நேற்றும் பணம் 200, 300 காணோம். அது அப்போவே எனக்கு வந்துட்டு இவங்க அப்பா மேலே சந்தேகம் வந்துச்சு. வந்து கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி பெரிய இவளாட்ட பேசினா. இப்போ கையும் கழும மாட்டேங்கிறா, இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறாளான்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே பாண்டியன் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிறாரு. வந்துட்டு இங்கே கோமதியும், என்ன மயில் இதெல்லாம் நான் உங்ககிட்ட இது மாதிரிலாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அத்தைங்கிறாங்க. சும்மா பேசாத, அதான் வந்து எல்லாமே சொல்கிறான்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அத்தை, எனக்கு எப்படி இந்த பணம் வந்ததுன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நீ எடுக்கலைன்னா உங்கள் அப்பா தான் எடுத்து வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டணும் பாண்டியன், இங்கே பாரு நீ எதுவும் பேசாத, வார்த்தையெல்லாம் எதுவும் விட வேண்டாம், கொஞ்சம் அமைதியாரு, என்ன நடந்ததுனே தெரியாதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா நீங்களும் இப்படி பேசுகிறீங்க, அதான் வந்து கையும் கழுமா மாட்டியிருக்கா, பணம் வேறு உள்ளதாக இருக்குது, நான் எழுதி வச்ச கையெழுத்து அதில் இருக்குது, இப்படி இருக்கிறப்ப இதுக்கு மேலே என்னப்பா வேணும், அந்த 1000 ரூபா அவங்க அப்பாட தான் இருக்கும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் இங்கே மயிலோடைய அப்பா வந்துட்டு வீட்டுக்கு போகிறக்கு முன்னாடியே ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அங்கே போகிறாங்க. இப்போ வந்திருக்கிறத பார்த்தோன்னே வந்துட்டு மயிலோடைய அம்மா, என்னையா இப்படி இந்த கண்டிஷனில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எனக்கு இப்போ கவலை, நான் என் பொண்ணோடைய கடையில் வேலை செய்கிறேன், அங்கேருந்து தேவைப்படுற பணமெல்லாம் எடுத்துகிட்டு வரேன், நேற்று சாமானமெல்லாம் மளிகை சாமானமெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், இனிமேல் நம்ம வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கையும் கழும மாட்டினா அதுக்கப்புறம் தெரியும், மயிலோட வாழ்க்கை ஒன்றுக்கு இல்லாமல் போயிடும், அவளை எந்த நிலைமையில் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இங்கே பாரு, அதுமாரி நம்மளுக்கு எந்த கவலையும் கிடையாது, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, அதெல்லாம் மயில் பார்த்துக்குவா, நான் இன்றைக்கி 5000 ரூபா தான் எடுத்தேன், 1000 ரூபா தானே எடுத்திருந்தா செலவு பண்ணிட்டு வந்தேன், மீதி 4000 ரூபா மயிலோடைய பர்ஸில் தானே வச்சுட்டு வந்தேன், ஏதாவதுனா கூட அவங்க வீட்டு பணமாச்சு, அவள் வந்து சமாளிச்சுப்பா, இல்லை நான் கரெக்டாக காரியமாக தான் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு தான் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டே போய் தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு மயில் பதறி அடித்து காலும் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு, அம்மா அப்பா 1000 ரூபா எடுத்துகிட்டு வந்தாராம்மா, 1000 ரூபா கொண்டு வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடி உளர்ற, 1000 ரூபான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற மயில் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாங்க. அம்மா நீ நடிக்காதம்மா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அப்பா 1000 ரூபா எடுத்துகிட்டு வந்து உனக்கு கொடுத்தாரு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 எடுத்துகிட்டு வரல, 500 எடுத்துகிட்டு வரல, தேவையில்லாமல் எதாவது பேசாத, என்ன நீ கேட்குறது பார்த்தா என்னமோ உங்கள் அப்பா திருடிட்டு வந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவர் திருட தான் செஞ்சிருக்காரு, 5000 ரூபா எடுத்துருக்காரு, அதில் 4000 ரூபாய் என் பர்ஸில் வச்சுட்டு 1000 ரூபாய் மட்டும் எடுத்துகிட்டு அங்கே வந்திருக்காரு, நீ இல்லைன்னு மட்டும் சமாளிக்காத, உங்களெல்லாம் இந்த கடைக்கு பக்கமே வராதீங்கன்னு சொல்லி சொன்னேன், எப்படியோ என் வாழ்க்கையை ஒன்றுக்கு இல்லாமல் பண்ண போகிறீங்கன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு, அது மட்டும் இல்லாமல் நேற்று எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, மாமா கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி வளர்ற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் பிரச்சனை ஆயிடுச்சு, பணத்தை காணான்னு சொல்லி பிரச்சனை ஆயிருக்கு, இவர் இங்கே வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருந்தார், அப்போ அத்தையும் மாமா வந்து என்ன ஏதுன்னு கேட்குறப்போ நம்ம குடும்பத்தில் படிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க, என்ன பண்ண சொல்கிற நீ, எப்படியும் நான் நடுத்தருவுக்கு வரப்போகிறேன், ஏற்கனவே வந்துட்டு இந்த மாமா வந்துட்டு மூஞ்சி கொடுத்து கூட பேசுறதில்ல, இப்போ அத்தையும் மாமா வந்துட்டு ஒரு மாதிரி இருக்காங்க, நான் எப்படி இந்த வீட்டில் வாடுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, உனா சும்மா ஃபோன் பண்ணி கணக்கசிக்கிட்டே இருக்காத, ஏதாவது ஒன்று சொல்லி சமாளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் சமாளிக்கிறது இருக்கட்டும், நீங்கள் எதுக்கு வந்து இங்கே பணத்தை திருடுனீங்க அப்படின்னு சொல்லி